தமிழ் விக்கியின் கட்டுரை ராமலிங்க வள்ளலார். ராமலிங்க வள்ளலார், ராமலிங்க அடிகள், ராமலிங்க சுவாமிகள், திருவருட்பிரகாச வள்ளலார், வள்ளலார். அக்டோபர் 5, 1823 முதல் ஜனவரி 30, 1874 வரை தமிழக மெய்ஞானிகளில் ஒருவர். சைவ அறிஞராகவும் கவிஞராகவும் அறியப்பட்டார். பின்னர் ஜாதி மத வேறுபாடுகளை மறுத்து சமரச சன்மார்க்க நெறியை முன்வைத்தார். சடங்குகளை மறுத்து அருட்பெருஞ்சோதி வழிபாட்டை தொடங்கி வைத்தார். வடலூரில் சத்திய ஞான சபையையும் சத்திய தர்ம சாலையையும் நிறுவினார். திருவருட்பிரகாச வள்ளலார் என்றும் வடலூர் வள்ளலார் என்றும் குறிப்பிடப்படுபவர். இவர் எழுதிய பாடல்களில் திருவருட்பா முதன்மையான பக்தி நூல். பிறப்பு கல்வி. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து 10 மைல் தொலைவில் உள்ள மருதூரில் அக்டோபர் 5, 1823 அன்று ராமலிங்கர் பிறந்தார். தந்தை ராமையா பிள்ளை கிராம கணக்கராக இருந்தவர். ராமையாவுக்கு 6வது மனைவி சின்னம்மையார். முதல் திருமணம் செய்த 5 மனைவியரும் குழந்தை பேறு இன்றி ஒருவர் பின் ஒருவராக இறக்கவே ராமையா அவரது 6வது மனைவியான சின்னம்மையை மணம் புரிந்தார். ராமையா மனைவி சின்னம்மை இணையருக்கு சபாபதி, பரசுராமர் என்ற ஆண் குழந்தைகளும் உண்ணாமுலை, சுந்தரம்மாள் என்ற பெண் மகள்களும் பிறந்தது. 5வதாக 1823 ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் ஞாயிறு மாலை 5:54 மணி அளவில் ராமலிங்கர் பிறந்தார். ராமலிங்கர் பிறந்து 6 மாதங்களில் தந்தை இறந்துவிட்டார். தாயார் குழந்தைகளோடு தான் பிறந்த ஊராகிய பொன்னேரி சென்று வாழ்ந்தார். பின்னர் சென்னையில் 7 கிணறு பகுதியில் உள்ள வீராசாமி பிள்ளை தெருவில் குடியேறினார். ராமலிங்கரின் அண்ணன் சபாபதி சமய சொற்பொழிவு செய்து வந்தார். ராமலிங்கரை நன்கு படிக்க வைக்க வேண்டுமென விரும்பினார். அக்கால முறைப்படி தமிழ்க்கல்வி கற்பிக்க திருவாகரம், நிகண்டு, சதகம், அந்தாதி போன்றவற்றை தம்பிக்கு கற்பித்தார். ராமலிங்கருக்கு ஆன்மீக நாட்டம் இருந்த அளவு கல்வியில் நாட்டமில்லை. சபாபதி தன் குருநாதரான காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியாரிடம் கல்வி பயில ராமலிங்கரை அனுப்பி வைத்தார். ராமலிங்கர் அங்கும் சரியாக படிக்கவில்லை. வகுப்பு முடிந்ததும் கந்தர்கோட்டம் சென்று முருகனை வணங்குவதிலேயே ஈடுபாடு கொண்டிருந்தார். சென்னை நகரில் கந்தசாமி கோவில் என்றும் முத்துக்குமாரசாமி கோவில் என்றும் சொல்லப்படும் ஆலயம்தான். அவரது ஆசிரியரும் ராமலிங்கர் பாடிய பாடல்களை கேட்டு இயல்பிலேயே புலமை கொண்டிருந்த ராமலிங்கருக்கு கல்வி தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். தான் கல்வியில் சிறப்பால் பாடத் தொடங்கவில்லை என்றும் கடவுளின் அருளால்தான் பாட முடிகிறதென்றும் அவரே தன் பாடல்களில் குறிப்பிடுகிறார். தனி வாழ்க்கை. ராமலிங்கர் 1850 27வது வயதில் தன் அக்கா உண்ணாமுலையின் மகள் தனகோடியை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் விரைவிலேயே இல்லற வாழ்க்கையை துறந்தார். தோற்றம் வாழ்க்கை முறை. தொழுவூர் வேலாயுத முதலியார் தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு ராமலிங்க வள்ளலார் மறைவுக்கு பின் அளித்த அறிக்கை ஒன்றில் ராமலிங்க வள்ளலாரின் தோற்றத்தை இவ்வாறு விவரிக்கிறார். நடுத்தர உயரமுள்ளவராக, பார்ப்பதற்கு எலும்புக்கூடு போன்று தோன்றும் மெல்லிய மேனியராக இருப்பார். ஆயினும் வலிமையுடையவர். மிக விரைந்து நடப்பார். நிமிர்ந்த தோற்றம், தெள்ளிய சிவந்த முகம், நேரான கூரிய மூக்கு, ஒளி வீசும் பெரும் கண்கள், முகத்தில் இடைவிடாத ஒரு துயரக்குறி. இறுதி காலத்தில் தலைமயிரை நீளமாக வளரவிட்டிருந்தார். யோகிகளின் வழக்கத்திற்கு மாறாக ஜோடு அணிவார். உடை 2 வெள்ளை ஆடைகளே. எதிலும் மிக அளவோடு இருப்பார். ஓய்வு கொள்வதே இல்லை. கடும் மரக்கறி உணவினர். 2-3 நாளைக்கு ஒரு முறையே உண்பார். அதுவும் சில கவளங்களே. அக்காலங்களில் சிறிது சர்க்கரை கலந்த வெந்நீரை மட்டுமே அருந்துவார். ஆன்மீக வாழ்க்கை தொடக்கம். வள்ளலார் இளமையில்
கந்தக்கோட்டத்தில் பல மணி நேரம் தியானத்திலும் வழிபாட்டிலும் ஈடுபடுவார் என பிற்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்து உள்ளனர். ராமலிங்கர் முதலில் இயற்றிய பாடல்களான தெய்வ மணிமாலை இங்குதான் பாடப்பட்டது. எளிய சொற்களை கொண்ட 31 பாடல்களை கொண்ட இந்த தொகுப்பில் பாடல்தோறும் ஈரடி கந்தர் கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கும் கந்தவேளே, தன்முகத் தூயமணி, உன்முகச் சைவமணி, சண்முகத் தெய்வமணியே என்று அமைந்திருக்கும். இவற்றுள் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும் என தொடங்கும் பாடல் மிகவும் புகழ்பெற்றது. 12வது வயதில் இருந்து முழுமையான ஞான வாழ்க்கை தொடங்கியதாக அவர் பாடியிருக்கிறார். 12 தொடங்கிய நான் ஈற்றை பகல் வரை அடைந்தவை எல்லாம் பிள்ளை பெரு விண்ணப்பம். இளமையில் தினமும் திருவொற்றியூர் சென்று வழிபடத் தொடங்கினார். அருட்பாவில் முதல் 3 திருமுறை பல பாடல்கள் ஒற்றியூர் இறைவன் மீது பாடப்பட்டவை. சமரச சுத்த சன்மார்க்கம். ராமலிங்கர் 1858 சென்னையை விட்டு சிதம்பரம் சென்றார். ராமலிங்கரை கருங்குழி கிராமத்து மணியக்காரனான திருவேங்கடம் என்பவர் சந்தித்து தன் இல்லத்தில் வந்து தங்கி இருக்குமாறு வேண்டிக் கொண்டார். ராமலிங்கம் மணியக்காரரின் இல்லத்தில் 9 வருடங்கள் தங்கியிருந்தார். அங்கே 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். பிற்காலத்தில் அந்த பெயரை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று மாற்றியமைத்தார். வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், காலாந்தம் என்னும் 6 அந்தங்களுக்கும் பொதுவான நெறி என்ற பொருளில் இப்பெயரை இட்டார். கடவுள் ஒருவரே, அக்கடவுளை ஒளி வடிவில் வழிபட வேண்டும். சிறு தெய்வ வழிபாடு கூடாது. அத்தெய்வங்களின் பெயர்களால் உயிர் பலியும் கூடாது. புலால் உண்ணக்கூடாது. சாதி சமய வேறுபாடுகள் கூடாது. எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் எண்ண வேண்டும். ஆன்மநேய ஒருபாய்ப்பாட்டு உணர்வை கைக்கொள்ள வேண்டும். பசி தீர்த்தல் முதலிய ஜீவகாருண்மையே பேரின்ப வீடு பேரடைய வழி போன்ற மெய்நெறிகளும் புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிப்பதில்லை போன்ற சீர்திருத்த கொள்கைகளும் இறந்தவரை எரிக்காது புதைக்க வேண்டும் என்பது போன்ற வாழ்க்கை நெறிகளும் வழிபாட்டு சடங்குகளும் சாதி சடங்குகளும் தேவையில்லை என்பது போன்ற விலக்குகளும் சுத்த சமரச சன்மார்க்க நெறியின் கொள்கைகள். சாதி சமய சழற்றை விட்டேன், அருட்பெருஞ்சோதியை கண்டேனடி, கலையுறைந்த கற்பனையே நிலையெனக் கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடிப் போக மலைவரு சன்மார்க்கம் ஒன்றே நிலைபெற. இது போன்ற பல பாடல்கள் இந்நெறியின் கொள்கைகளை விளக்கி பாடியிருக்கிறார். தொழுவூர் வேலாயுத முதலியார் தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு அளித்த அறிக்கையில் வள்ளலாரின் கொள்கைகளை இவ்வாறு கூறுகிறார். சாதி சமய வேற்றுமைகள் இறுதியில் ஒழிப்போம். அகில உலக சகோதரத்துவம் வரும். இந்தியாவில் அது நிலைநாட்டப்படும். மக்களால் கடவுள் என்று சொல்லப்படுவது உண்மையில் எல்லா உயிர்களிடத்தும் காட்டும் அன்பே. இவ் அன்பே இயற்கை முழுவதையும் ஒழுங்காக இயங்கச் செய்கிறது. மக்கள் தமக்குள்ளே மறைந்து கிடக்கும் தெய்வீக சக்தியை உணர்ந்து கைவரப்பெற்றால் பூமியின் ஈர்ப்பாற்றல் முதலிய இயற்கை நியதிகளையும் மாற்றும் அரிய சக்திகளை பெறக்கூடும். இலக்கிய வாழ்க்கை. ராமலிங்க வள்ளலார் பாடிய 6000 பாடல்களின் திரட்டு திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது. இது 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டு உள்ளது. திருவருட்பா முதலில் ராமலிங்க அடிகளின் தலைமைச் சீடர் தொழுவூர் வேலாயுத முதலியாரால் 4 திருமுறைகளாக வெளியிடப்பட்டன. பின்னர் 5ஆம் 6ஆம் திருமுறைகள் வெளியிடப்பட்டன. முன்னாள் தமிழக அறநிலையத்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் ராமலிங்கரின் உரைநடை, கடிதங்கள் முதலியவற்றை
தனி நூலாக தொகுத்து வெளியிட்டார். பின்னர் ஊரான் அடிகளும் வள்ளலார் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். கோடையிலே இளைப்பாறிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே. அருள் விளக்க மாலை 2. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே, காணூர்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. அருள் விளக்க மாலை 39. அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆட்கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். பரவச நிலை 1. இது போன்ற எளிய வார்த்தைகளை இறைவனை புகழ்ந்து ராமலிங்கர் பாடிய அருட்பா பாடல்கள் புகழ்பெற்றவை. ஏறக்குறைய எல்லா பாட்டுகளுமே சமரசம், ஜீவகாருண்யம் என்ற 2 அடிப்படை கொள்கைகளை பாடுபவை. சிற்றிலக்கிய மரபில் உலா தூது வகைமையில் பல பாடல்கள் அருட்பாவில் இடம்பெற்றுள்ளன. சிவபெருமான் உலா வரும்பொழுது கண்டு காதல் கொண்ட காதலியாக கற்பனை செய்து பாடிய பாடல்கள் திருவுலா பேறு, திருவுலா வியப்பு, திருவுலா திறம் போன்றவை. நாரையும் கிளியும் இறைவனிடம் தூதனுப்பும் தூதுவகை பாடல்களையும் எழுதியுள்ளார். உரைநடை. வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகம். மனுநீதி சோழன் நீதி முறை செய்த வரலாற்றை விளக்கும் உரைநடை நூலை எழுதினார். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ எனத் தொடங்கும் புகழ்பெற்ற பாடல் மகனது செயல் கேட்டு மனுநீதி சோழன் தன் செங்கோல் வளைந்தது என வருந்தும் பகுதியில் வருவது. செய்யுள் நுட்பங்கள். செய்யுளில் சொல்லை பலவிதமாக கையாண்டு புலமையை காட்டும் வழக்கம் சிற்றிலக்கிய காலம் முதல் அதிகமாக இருந்து வந்தது. குறிப்பிட்ட சில சொற்களை எடுத்துக்கொண்டு அவற்றின் முதலிலும் இடையிலும் கடையிலும் உள்ள எழுத்துக்களை தனித்தனியே பிரித்து வெவ்வேறு சொற்களாக்கி குறிப்பினால் பொருளுணர்த்தும் முறையில் வள்ளலார் பாடிய பாடல்கள் உள்ளன. அவை எழுதியல் அமைப்பில் மிரைகவி, சித்திரக்கவி என்னும் வகையை சேர்ந்தவை. தா 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 தாக்குரைக்கென் செய்கு தும்யாம் தா 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 என்றுலகில் தான் அலைந்தோம் போ தாதா நந்தா மணியே நமச்சிவாயப் பொருளே எந்தாய் எனப் புகழவே என்னும் வெண்பாவில் முதலடியில் 7 முறை வந்துள்ள தா என்னும் எழுத்துக்களின் பின் குறை என்ற சொல்லை இணைத்து எழுதா குறை என்று பொருள் கொள்ள வேண்டும். 2வது அடியில் உள்ள தா 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 என்பதை தா 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 என்று பிரித்து வள்ளலே தா, தட் இஸ் கொடு என பொருள் கொள்ள வேண்டும். சாற்றுக்கவிகள். அந்த காலத்தில் வெளிவந்த பல நூல்களுக்கு சாற்றுக்கவி எழுதியுள்ளார். அவற்றுள் மாயூரம் தெய்வநாயகம் பிள்ளையின் நீதி நூலுக்கு எழுதிய சாற்றுக்கவி குறிப்பிடத்தக்கது. சமூகப்பணி. சத்திய தருமசாலை 1858 முதல் 1867 வரை கருங்குழி என்னும் ஊரில் வெங்கட ரெட்டியார் என்பவர் வீட்டில் தங்கியிருந்த பொழுது அருகிலுள்ள வடலூரில் பார்வதிபுரம் என்னும் கிராமத்து மக்களிடம் 80 காணி நிலத்தை தானமாக பெற்று மே 23, 1867 வைகாசி மாசம் 11ஆம் தேதி அங்கு சமரச வேத தருமசாலையை தொடங்கினார். பின்பு அவரே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்று பெயர் மாற்றம் செய்தார். இந்த தருமசாலையின் மக்கள் வழங்கும் பொருள் உதவியை கொண்டு சாதி மத மொழி இன நிறம் நாடு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாடுகள் பாராமல் 3 வேளையும் பசித்தவருக்கு உணவளிக்கும் தொண்டை தொடங்கினார். உணவிட்டமையால் ராமலிங்க அடிகள் வள்ளலார் என்று அழைக்கப்படலானார். வடலூரில் தலைமை நிலையம் இருந்தாலும் உலகெங்கும் அவரது கொள்கையை பின்பற்றுபவர்கள் வடலூர் போல அன்னசாலைகளை நடத்துகிறார்கள். வள்ளலார் 1867 சன்மார்க்க போதினி பாடசாலை என்னும் பாடசாலை ஒன்றை தொடங்கினார். தமிழ், சம்ஸ்கிருதம், ஆங்கிலம் போன்ற மும்மொழிகள் அங்கே கற்பிக்கப்பட்டன. குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைவரும் அங்கு கற்கலாம் என்று அப்பாடசாலை பற்றிய குறிப்பில் இருந்து அறிய முடிகிறது. சத்திய ஞான சபை.
எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் ராமலிங்க அடிகள்தான் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிட்டார். அந்த நிலைநிறுத்தும் பொருட்டு அவர் நிறுவிய சத்திய தர்மசாலைக்கு அருகில் ஒரு ஒளித்திருக்கோவிலை 1871 அமைக்கத் தொடங்கினார். சுமார் 6 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த திருக்கோவிலுக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்று பெயர் சூட்டினார். 25/1/1872 தை மாதம் 13ஆம் நாள் தைப்பூச தினத்தன்று முதல் ஒளி வழிபாட்டு விழா நடைபெற்றது. ராமலிங்க அடிகள் சாதிய பாகுபாடுகளை மறுத்தார். இந்து மதத்தில் இருந்து வந்த ஆச்சாரங்களை ஒப்புக்கொள்ளாமல், எந்த வழிபாட்டு சடங்குகளையும் கடைபிடிக்காமல், இறைவனை ஒளி வடிவமாக வணங்கும் அருட்பெரும் ஜோதி வழிபாட்டை முன்வைத்தார். அதனால் பல உயர் சாதி இந்துக்களின் எதிர்ப்பை ஈட்டினார். அவருடன் அணுக்கமாக இருந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் போன்ற தொண்டர்கள் அவரை விட்டு விலகி சென்றனர். அதை குறித்து அவர் கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்று எழுதியுள்ளார். 1870க்கு பிறகு ராமலிங்க அடிகளின் வடலூருக்கு தெற்கே 2 மைல் தொலைவில் இருந்த மேட்டுக்குப்பத்தில் சித்தி வளாக மாளிகை என்னும் இடத்தில் வாழ்ந்து வந்தார். அங்கு பிரம்மதண்டிகா யோகம் முதலிய பலவிதமான யோக சாதனைகளை மேற்கொண்டார். 20/10/1873 செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு சித்தி வளாக திருமாலை முன்பு கொடியேற்றி வைத்து கூடியிருந்தோருக்கு நீண்ட அருளுரை வழங்கினார். அந்த அருளுரையே பேருபதேசம் என்று சொல்லப்படுகிறது. விவாதங்கள். ராமலிங்க அடிகள் எழுதிய திருவருட்பாவுக்கு எதிராக பல கண்டன நூல்கள் வெளிவந்தன. வள்ளலார் மேற்கொண்ட சமய சீர்திருத்தத்தால் அவரை அன்றைய மரபார்ந்த சைவவாதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராமலிங்க அடிகள் முன்வைத்த மாற்று பண்பாட்டையும் மறுத்தனர். அந்த மறுப்புக்கு ராமலிங்க அடிகளின் மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 1868 சண்முகம் பிள்ளை என்பவரால் எழுதப்பட்ட திருவருட்பா தூஷண பரிகாரம் என்னும் நூலின் வழியாக அருட்பா பற்றிய விவாதம் தொடங்கியது. 1869 போலிய அருட்பா என்ற மறுப்பு நூல் எழுதப்பட்டது. ராமலிங்க வள்ளலார் எழுதியவை அருட்பா அல்ல, போலி அருட்பா என்று பல காரணங்களை கூறி இந்நூல் மறுத்தது. இதற்கு எதிராக 12 கண்டன நூல்கள் வெளிவந்தன. வடலூர் ராமலிங்க வள்ளலாரின் பாடல்களை அருட்பா என்று சொல்லலாமா என்ற விவாதம் பின்னர் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர் அவர்களால் வலுவாக எழுதப்பட்டது. ஆறுமுக நாவலர் மிக கடுமையான சொற்களை பயன்படுத்தினார். அதற்கு வள்ளலாரின் சீடர்கள் தொழுவூர் வேலாயுத முதலியார் முதலியோர் வசை பாதி விவாதம் பாதியாக பதிலுரைத்தனர். தொடர்ந்து மானநட்ட வழக்கு நடந்தது. பின்பு 1904 யாழ்ப்பாணம் கதிரைவேர் பிள்ளை அவ்விவாதத்தை முன்னெடுத்து வசை கவிதைகளை எழுதினார். ராமலிங்கம் பிள்ளை பாடல் ஆபாச தர்ப்பணம் அல்லது மருட்பா மறுப்பு என்ற நூலை எழுதி வெளியிட்டார். அதற்கு வடலூரை சேர்ந்த பானுகவி 1905 ராமலிங்கம் பிள்ளை பாடல் ஆபாச தர்ப்பண கண்டன நியாய வசித்திர சுக்குடாரம் என்ற நூலை வெளியிட்டார். கதிரை வேர்பிள்ளைக்கு உத்திரகிரியை நடத்தும் துண்டு பிரசாரங்கள் பல அடிக்கப்பட்டன. தமிழினி வெளியீடாக வந்த அருட்பா மருட்பா விவாதம் என்ற நூலில் ஆய்வாளர் பா. சரவணன் சண்முக நாவலருக்கும் வடலூர் ராமலிங்க வள்ளலாருக்கும் நடந்த அருட்பா மருட்பா விவகாரத்தை விரிவாக ஆதாரங்களுடன் விளக்கியிருக்கிறார். மறைவு. 1874 தைப்பூச தினத்தன்று ஜனவரி 30 சித்தி வளாகத்தில் தனது அறையில் சென்று தாளிட்டு கொண்டு மறைந்தார். அவர் அப்படியே சோதியில் கலைந்து விட்டதாக அவருடைய மாணவர்களால் கருதப்படுகிறது. தொழுவூர் வேலாயுத முதலியார் வள்ளலாரின் மறைவை தியோசாபிக்கல் சொசைட்டிக்கு அளித்த விரிவான வாக்குமூலத்தில் இவ்வாறு கூறுகிறார். அம்மாதம் 30ஆம் தேதி நாங்கள் மேட்டுக்குப்பத்தில் எங்கள் குருவை கடைசியாக பார்த்தோம்.
சீடர்களிடம் அன்போடு விடைபெற்ற பின் ஏற்பாடு செய்திருந்த சிறு கட்டிடத்தின் தனி அறை ஒன்றில் நுழைந்து விரிப்பில் சயனித்துக் கொண்டார். அவரது கட்டளைப்படி அறை கதவு பூட்டப்பட்டது. இருந்த ஒரே துவாரமும் சுவர் வைத்து அடைக்கப்பட்டது. ஓராண்டுக்கு பின்பு திறந்து பார்த்தபோது அறையில் ஒன்றுமில்லை. நினைவு கூறல்கள். இந்திய அரசு ராமலிங்க அடிகளாருக்கு ஆகஸ்ட் 17, 2007 அஞ்சல் தலை வெளியிட்டது. அமைப்பு வழிபாடு. ராமலிங்க வள்ளலார் தொடங்கிய சத்திய ஞான சபையும் ஜோதி வழிபாடும் இந்து மதத்துக்குள் ஒரு துணை மதம் போல வளர்ந்தன. தமிழகமெங்கும் அந்த அமைப்புக்கு ஏராளமான கிளை அமைப்புகள் உருவாகின. அவை ஒற்றை தலைமை கீழ் ஒருங்கிணைக்கப்படவில்லை. வள்ளலார் வார வழிபாட்டு நிலையங்கள், வள்ளலார் மன்றங்கள், அருள் பிரகாச சபைகள், சன்மார்க்க சங்கங்கள் என வெவ்வேறு பெயர்களில் அவை செயல்படுகின்றன. தமிழகத்தில் ஏராளமான ஊர்களில் வள்ளலாருக்கு சிறிய ஆலயங்களும் உள்ளன. வள்ளலார் சோதியில் கலைந்தார் என்று சொல்லப்படும் தைப்பூச நாள் அவருக்கான குருபூசை நாளாக கொண்டாடப்படுகிறது. வள்ளலார் தொடங்கிய சத்திய ஞான சபை வடலூரில் தொடர்ந்து இயங்கி வருகிறது. அங்கே அவர் எரியவிட்ட அடுப்பு அணையாமல் பாதுகாக்கப்பட்டு உணவு சமைத்து வழங்கப்படுகிறது. மதிப்பீடு. ராமலிங்க வள்ளலார் 3 வகையில் தமிழ் சமயத்திற்கும் பண்பாட்டிற்கும் சமூகத்திற்கும் பெரும் பங்காற்றியவர். மத சீர்திருத்தம். ராமலிங்க வள்ளலார் பிறந்த காலகட்டத்தில் சைவ சமயம் புத்தெழுச்சி கொள்ளத் தொடங்கியது. தொன்மையான சைவ சமய நூல்கள் ஏட்டிலிருந்து அச்சுக்கு பதிப்பிக்கப்பட்டன. அவற்றை பயிலவும் விவாதிக்கவும் சைவ மன்றங்கள் தமிழ்நாடு முழுவதும் உருவாகின. சைவ பிரச்சாரம் செய்யும் பேச்சாளர்களும் பெருகினர். சைவத்துக்கு எதிராக வேதாந்தம் மற்றும் கிறிஸ்துவ மதங்களை கண்டிக்கும் நூல்களும் உருவாகின. இந்த சைவ மறுமலர்ச்சியின் உள்ளடக்கமாக சாதிய பார்வையும் பழமைவாதமும் இருந்தது. சைவ சமயத்தில் அமைப்பு சார்ந்த ஆதிக்கம் கொண்டிருந்த ஸ்மார்த்த பிராமணர்கள், சைவ வெள்ளாளர்கள் போன்ற சாதியினரே சைவ மறுமலர்ச்சி இயக்கத்தில் ஆதிக்கம் செலுத்தினர். அவர்களில் பலர் பழைய சாதிய ஆசாரங்களையும் நம்பிக்கைகளையும் முன்னிறுத்தினர். ஆறுமுக நாவலர் போன்றோர்கள் தீண்டாமை உட்பட பழைய ஆச்சாரங்களை வலியுறுத்தினர். ஆகம முறை சார்ந்த வழிபாட்டை சைவ சமயத்தின் ஒரே வழிபாட்டு முறையாக அனைத்து இடங்களிலும் நிறுவ முயன்றனர். அந்த சாதி ஆதிக்கம், பழமைவாதம், ஒற்றைப்படையாக்கம் ஆகியவற்றுக்கு எதிராக எழுச்சியாக உருவானதே ராமலிங்க வள்ளலாரின் குரல். அவர் ஆலய வழிபாட்டுச் சடங்குகள் ஆகியவற்றுக்கு எதிராக தனி மனிதனின் பக்தியையும் யோக சாதனைகளையும் முன்வைத்தார். சாதிய பாகுபாடுகளை மறுத்தார். சமயச் சடங்குகளை பயனற்றவை என்றார். மத ஆதிக்கத்திற்கு எதிராக 20ஆம் நூற்றாண்டில் மானுட சமத்துவ கருத்துக்களை, தனி மனித ஆன்மீக மீட்பையும் முன்வைத்தார். வள்ளலார் வலியுறுத்தியது நவீன ஜனநாயக யுகத்திற்குரிய நவீன ஆன்மீகம். ஆகவேதான் அவரை அப்பொழுது பின்னரும் இருந்த முற்போக்காளர்களும் சீர்திருத்தவாதிகளும் ஏற்றுக்கொண்டனர். அவர் காலகட்டத்தில் அவருக்கு ஏற்பட்ட பெரும் எதிர்ப்பு இப்பின்னணியில் உருவானதுதான். தொடக்கத்தில் அவர் ஸ்மார்த்தர், சைவ வெள்ளாளர் போன்றோர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்த பொழுது அவருடன் இருந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் போன்ற மாணவர்கள் அவரை சுத்த சன்மார்க்கம் என்னும் ஜோதி வழிபாட்டு முறையை முன்வைத்த போது விலகிச் சென்றனர். ஆனால் ராமலிங்க வள்ளலார் தமிழ் பண்பாட்டிலேயே உருவான ஒரு நவீன ஆன்மீக பார்வையை தொடங்கி வைத்தார். கேரளத்தில் நாராயணகுரு, வங்காளத்தில் ராஜாராம் மோகன் ராய், ராமகிருஷ்ண பரமஹம்சர் என இந்தியா முழுக்க அவ்வாறு மரபான மத ஆச்சாரங்களை மறுத்து உருவான நவீன ஆன்மீக இயக்கங்களில் வள்ளலாருடைய இயக்கம் முன்னோடியானது. உணவிடுதல். ராமலிங்க வள்ளலார் தன் உணவளிக்கும் சேவையை தொடங்கிய காலகட்டத்தில் இந்தியா எங்கும் பெரும் பஞ்சம் நிலவியது. வங்காளம் முதல் தமிழ்நாடு வரை லட்சக்கணக்கானவர்கள் பட்டினியால் மடிந்தனர். அந்த பஞ்சங்களில் இந்தியாவில் இருந்த மரபான மத நிறுவனங்கள் பஞ்சத்துக்கு எதிரான நிவாரணப் பணிகளில் பெருமளவில் ஈடுபடவில்லை.
அன்றிருந்த மத ஆச்சாரங்களும் தீண்டாமை முதலிய சாதிய விலக்குகளும் ஊழ்வினை போன்ற கொள்கைகளும் அதற்கு தடையாக இருந்தன. ராமலிங்க வள்ளலார் தன் உணவு கொடை வழியாக அனைத்து அறங்களிலும் முதன்மையானது எளியோருக்கு உணவிடுவதே என்று வலியுறுத்தினார். இன்னொரு மனிதன் பட்டினி கிடப்பதைக் கண்டு வெறுமனே இருப்பது பெரும் பாபம் என்று கூறினார். எத்தனை வழிபாடுகள் செய்தாலும் அந்த பழி கொண்டவர்களுக்கு மீட்பில்லை என்றார். அன்று வழிபாடுகள் சடங்குகளையே ஆன்மீகம் என்று எண்ணி இருந்த மரபுவாதிகளுக்கு அதன் வழியாக காலத்துக்கு உகந்த அழுத்தமான செய்தியை சொன்னார். பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வடலூர் சபையில் உணவளிக்கப்பட்டது. அதை முன்னுதாரணமாக கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஏராளமான உணவுக் கொடைகள் தொடங்கப்பட்டன. வள்ளலார் அளித்த உணவுக் கொடை என்பது மனிதாபிமானத்தின் அடிப்படை கொண்ட ஒரு புதிய மத நம்பிக்கையின் அறிவிப்பு. பின்னர் சுவாமி விவேகானந்தர் தொடங்கிய ராமகிருஷ்ண மடமும் பஞ்ச நிவாரண பணிகளில் ஈடுபட்டது. பசித்தவனுக்கு உணவிடுதலே எந்த வழிபாட்டையும் விட முதன்மையான இறை வழிபாடு என்று விவேகானந்தர் சொன்னார். ராமலிங்க வள்ளலார் அவ்வகையில் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி. சித்தர் யோக மரபின் மறுமலர்ச்சி. ராமலிங்க வள்ளலாருக்கு முன்பு வரை சைவத்துக்குள் இரண்டு போக்குகள் ஒன்றை ஒன்று மறுத்து செயல்பட்டன. சைவ சித்தாந்தம் மற்றும் சைவ வழிபாட்டு முறையே மையப்போக்கு. சைவத்துக்குள் இருந்த துணை மதங்களான காளாமுகம், காபாலிகம், மாவிரதம், பாசுபதம் போன்றவை காலப்போக்கில் மருவி ஒன்றாகி உருவான தமிழ் சித்தர் மரபு ஒரு வகை நாட்டார் மதமாக நீடித்தது. ஊர்கள் தோறும் சித்தர்கள் இருந்தனர். சித்தர் பாடல்கள் வாய்மொழி மரபாக பயிலப்பட்டன. ஆனால் மைய சைவ வழிபாட்டு முறை அவர்களை கடுமையாக நிராகரித்தது. அவர்கள் ஆங்காங்கே வட்டாரம் சார்ந்தே அறியப்பட்டனர். அச்சுமுறை தோன்றியதும் சித்தர் பாடல்கள் மலிவு விலையில் குஜிலி பதிப்புகளாக சந்தைகள் தோறும் விற்கப்பட்டன. சித்தர் பாடல்களில் உள்ள எளிமையான மொழியும் நாட்டார் பாடல்களின் அமைப்பும் மக்களிடையே அவை பெரும் செல்வாக்கு செலுத்த காரணமாயின. இவ்வாறு மீண்டெழுந்து வந்த சித்தர் மரபை முழுமையாக புரிந்து கொள்வதில் தமிழ்ச் சூழலுக்கு பெரிய தடைகளாக இருந்தன. அவை சித்தர்களின் குறியீட்டு மொழியில் அமைந்தவை, மறைமுக யோக பயிற்சிகளையும் முன்வைப்பவை. பெரும்பாலும் பதிப்பாளர்கள் அமைத்திய தமிழ் அறிஞர்களின் உரைகளே அவற்றுக்கு வந்தன. சித்தர் மரபு, சித்த மருத்துவம் இரண்டும் வெவ்வேறு வகையில் விளக்கப்பட்டன. சைவ சித்தாந்தத்தின் சாரமாக உள்ள அன்பே சிவம் என்னும் மைய கருத்தையும் சித்தர்களின் யோக முறைகள் சார்ந்த ஒருமை நோக்கையும் நடைமுறையில் இணைத்தவர் வள்ளலார். சித்த மருத்துவம் சார்ந்தும் அவர் ஏராளமாக எழுதியிருக்கிறார். சித்தர் மரபை சேர்ந்த யோக முறைகளையும் மறை ஞான முறைகளையும் விளக்கியிருக்கிறார். வள்ளலாரின் மெய்யியல் என்பது ஒரு பக்கம் நவீன யுகத்துக்குரிய மனிதாபிமான நோக்கும் சமத்துவ பார்வையும் பகுத்தறிவு சார்ந்த அணுகுமுறையையும் கொண்டது. மறுபக்கம் ஆழத்தில் அது சித்தர்கள் முன்வைக்கும் அகவயமான தியான முறைகளையும் யோக பயிற்சிகளையும் ஒருமை நோக்கும் அடங்கியது. இவ்விணைப்பே ஆன்மீகத்தில் அவருடைய முதன்மை கொடை. ஆவணப்படம். இயக்குனர் ரஃபீக் இஸ்மாயில் 2024 அன்பெனும் பெருவழி என்ற வள்ளலார் பற்றிய ஆவணப்படத்தை ஒன்மை ஃபவுண்டேஷன் தயாரிப்பில் இயக்கி வெளியிட்டார். இதில் வள்ளலாரின் பிரபலமான 6 பாடல்களை ஷான் ரோல்டன் இசையமைப்பில் கர்நாடக இசைக்கலைஞர் சஞ்சய் சுப்பிரமணியம் பாடினார். ராமலிங்க வள்ளலார் எழுதிய நூல்கள்: திருவருட்பா, மனுமுறை கண்ட வாசகம், மனுநீதி சோழன் முறை செய்த வரலாற்றை விளக்கும் உரைநடை நூல், ஜீவகாருண்ய ஒழுக்கம். ராமலிங்க வள்ளலார் பதிப்பித்த நூல்கள்: ஒழிவியலுடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சின்மய தீபிகை. வள்ளலார் நிறைவு.